தகாத உறவுக்கு இடையூறாக இருந்த கணவரை மனைவி கூலிப்பட ஏவி கொல்ல முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை அருகே உள்ள சந்திரபட்டியைச் சேர்ந்தவர் பரிமளா. இவருக்கு பாரிச்சாமி என்பவருடன் திருமணமாகி 4 பிள்ளைகள் உள்ள நிலையில் மஞ்சம்பட்டியில் உள்ள கோழிப்பண்ணை ஒன்றில் பணிபுரிந்து வந்திருக்கிறார். இந்நிலையில் கோழிப்பண்ணை உரிமையாளரான ரமேஷிற்கும் பரிமளாவிற்கும் பழக்கம் ஏற்பட்டு தகாத உறவாக மாறியுள்ளது. இதை அறிந்து மனைவியை எச்சரித்த பாரிச்சாமி குடும்பத்துடன் திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூரில் செட்டில் ஆகியிருக்கிறார். இந்த நிலையில் கணவர் தன்னை அடிக்கடி அடித்து சித்திரவதை செய்வதாகவும் தகாத உறவுக்கு இடையூறாக இருப்பதாகவும் கூறி காதலனிடம் புகார் தெரிவித்த பரிமளா கணவரை தீர்த்து கட்ட சுமார் 1 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து மதுரையைச் சேர்ந்த கூலிப்படையை ஏவி இருக்கிறார். இதன்படி வேடச்சந்தூரில் உள்ள கோழிப்பண்ணையில் இருந்த பரிமளாவின் கணவரை சுற்றி வளைத்த கும்பல் பண்ணையின் மின் இணைப்பை துண்டித்து பாரிச்சாமியை கத்தியால் வெட்டியிருக்கின்றனர். படுகாயத்துடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய பாரிச்சாமி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி வந்த போலீசார் பாரிச்சாமியின் மனைவி உட்பட கூலிப்படையினர் 4 வரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள 5 போலீசார் தேடி வருவதும் குறிப்பிடத்தக்கது. புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த வணிக வரித்துறை பெண் அதிகாரி ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருமங்கலம் பாண்டியன் நகரைச் சேர்ந்தவர் தங்கராணி. வணிக வரித்துறை அதிகாரியான இவருக்கு திருமணமாகி 2 பிள்ளைகள் உள்ள நிலையில் கடந்த சில வருடங்களாக தங்கராணி புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்துள்ளார். தொடர் சிகிச்சைக்கு பின்னரும் புற்றுநோய் பாதிப்பில் இருந்து மீள முடியாமல் தங்கராணி மன உளைச்சலில் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் வீட்டில் தனியாக அவர் திடீரென தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டது பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கும் நிலையில் சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.